என்னடா பொக்கு பொக்குன்னு சிரிக்கிறா? சாமி பண்ணைக்காரரே சொல்லு பாரு என்கிட்ட இப்படி பேசாத சாமி. நான் யாகாலி வீட்டு புள்ள. யாகாலி வீட்டு பிள்ளையா இருந்தா யார் வீட்டு பிள்ளையா? நம்மளுக்கு என்ன சரி, உனக்கு எனக்கு இன்னைக்கு நேத்தா பழக்கம், நம்ம நாட்டு பழக்கம் இது. இதனால என்ன கெட்டு போச்சு? ஏன்டா குரங்கு மோரியா இன்னைக்கு தான் சாமி உடனே பாக்குறேன். என்னப்ல இப்படி பொசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தை விட்டுவிட்ட? குரங்கு மோகர சாமி பண்ணாடி சொல்லுமா. நான் தீர்க்கவே நாடி வந்தனி. ஆமா. நான் யாரு? என் பேர் என்ன? 10 மாதம் பண்ணிருந்தா சுமந்து பெற்றாங்களே. எங்க அம்மா யாரு? அம்மா யாரு? என்னுடைய தந்தையார் யாரு? யாரு தெரியுமா சாமி? யாமா நீயே ஒரு யாகாலி விட்டு புள்ள. உன்னை யாரு பெத்தாங்க, யாரு போட்டாங்க, பெத்தாங்க குடிச்சாங்க சொன்னா தானே தெரியும். இப்படி தப்பு தப்பா பேசாத சாமி. அதெல்லாம் ஒண்ணு பேச மாட்டேன், கம்முனு இரு சாமி. இதை தொட்டு பார்த்தா மட்டும் ஆசை தீர்ந்து போயிருமா? என்ன பண்றது? அப்படியாச்சும் ஆசையை தீர்த்துக்கலாம் தான். என் வீட்டுல ஒருத்தன் கிடக்குறான், பொண்ண மாதிரியே தான் வெறுகுதி வேடு கட்டுறாங்க. சரி சரி இருக்கட்டும் சாமி. யாருன்னு சொல்லுவா? சொல்லு பாக்கலாம்.
உன்கிட்ட 100 பவுன் இருக்குது 10 பவுன் உனக்கு தான் தூக்கு 15 15 15 அப்படி இருந்தாலும் அருமை ஐயாவாகிய ராஜமணிக்கு ஐயாகப்பட்டவர் முத்துசாமி ஐயாகப்பட்டவர் நம்மளுடைய எடுத்து வளாட்டி அன்பளிப்பை செய்தார் இந்த உலக மாதாவாகி மாரியம்மனுடைய சன்னதி வருடம் ஒரு முறை எப்படி ஓங்கி வளர்ந்து வருகிறதோ அது போல அனைவருடைய குடும்பமும் வளர்ந்து வர வேண்டும். சொல்லுங்களா 20 பவுன் தரேன் இன்னும் கொஞ்சம் அரே சாமி 20 20 20 25 25 25 30 30 30 இதுக்கு மேல போடுறது சட்டி தான் தெரியும். சரி சரி 30 பவுன் போச்சா சட்டி வரைக்கும் காட்டிட்டு கொடுத்த பாடம் இல்லையே. சரி உள்ளாரவா தரேன் என்ன தர இல்ல 30 அப்படி இருந்தாலும் என் பேரு குப்பாய் வண்ணாத்தி. அங்கேயே தட்டி தட்டி ஒண்ணுத்துக்கு ஆவாம பண்ணிவிடாதீ. இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் பொண்ணு நெசமாலமா இப்ப தாண்டி பாத்துக்கிட்டே இருக்கிறேன் பொண்ணு கல்யாணம் ஆகல அதுக்குள்ளார ஆபரேஷன் பண்ணி போடாத. ஏன்னா வீட்டுல செல்ல பாப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? பார்க்க மாட்டாங்கடி. பார்த்தாங்கன்னா விஷ வச்சு கொள்ளுங்க. எதுக்குடா எதுக்குடி அப்படி இருந்தாலும் என் பேரு குப்பாயி வண்ணாத்தி. நான் ஏகாலி பொண்ணா இருந்தாலே குப்பாயி நல்லா இருக்குதாப்ல. அது ஒண்ணும் குறைச்சல் கூதி இல்ல போ. என்னத்தான் இருந்தாலும் சரிப்ல உன்கிட்ட பேசும்போது மனுஷனுக்கு அப்படியே 100 பவர் வேலை செய்யுது. பவரும் வேலை செய்யுதுப்ல. நிஜமாலுமா என்ன மெடிக்கல்ல போய் கேட்டு போடுறீங்க தெரியும் மன்ற இதெல்லாம் வந்து வெளியே மெடிக்கல் சமாளி தான் வீட்டுல நடந்துட்டு இருக்குதா? சரி சரி பாருங்க சரி மதியானமா நம்ம தோப்பு பக்கம் வரது பண்ணாடி போன வாரம் தான் வந்தேன். சரி புள்ள புள்ள துணி துவைக்கணும். எனது வெள்ளை தட்டு இருக்குது வெள்ளை வேட்டு இருக்குது துவைச்சு பண்ணு கூப்பிட்டல. நானும் ஊட்டிக்கு வரேன்னு ஊட்டிக்கு வேணாம் நீ காட்டுக்கு வந்துருந்தேன். காட்டுக்கு வந்தல்ல என்னை கூட்டிட்டு போய் நாங்க தேங்காய் கிடக்குது எடுத்துக்க பாரு அந்த மரத்துல மாங்காய் இருக்குது எடுத்துக்க சொல்லிருப்போம். ஓய் அதெல்லாம் என்னத்தான் இருந்தாலும் சரி மாங்காய் இல்லாம இருக்க மாட்டான். அதனால பண்ணாடி நீ சொல்ற நீ தேங்காயும் எடுத்துக்கிட்ட மாங்காய் எடுத்தல அந்த தண்ணி கொட்டை சுவிட்ச் ரூம் மோட்டர் போட்டுருவோம்ல அந்த மோட்டர் ரூம் எதுக்கு கூட்டு போன என்ன எல்லாம் அதுக்கு தண்ணி குடிச்சு போடலாம் போய் குடிச்சு போட்டுருந்தா கூட பரவாயில்லையே அதுக்கு பிரயோஜனம் இல்லையே. அந்த நேரம் பார்த்து கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு நான் என்ன பண்ணுவேன்? நமக்கு கரண்டா முன்னாடி தேவை உள்ளார ஒரே உக்கரமா இருக்கும்ல. இன்னைக்கெல்லாம் பாரு அந்த ரூம்ல ஏசி போட்டு வச்சிருக்கிறேன். அவன் பொண்ணு கிடைக்காது என்ன அலமோது கிடைச்சதையும் தவற விட்டேன். அதனாலதான் இன்னைக்கு அதனாலதான் முன்னாடி நான் சொல்றேன் நீ வெறுமுதி வேடு கட்டுற கூதின்னு என்னால எதுவும் நடக்காதுங்கிறியா? அதனால முன்னாடி அப்படி இருந்தாலும் என்ன பெத்தெடுத்த தாய் தந்தையா யாரு சொல்லு அப்பா என்ன பத்தி மாதா அத்து மதி
பாக்குறேன். அப்படி இருந்தாலும் அருமை ஐயா வாக்கிய மணி மஞ்சாரப்பட்டி ஆமாங்க அண்ணவர் அன்பளிப்பை செய்தார். மேல் மலையனூரி அங்கால அவனுடைய சன்னதி எப்படி ஓங்கி வளர்ந்து வருகிறது. அது போல அன்னையனுடைய குடும்பமும் வளர்ந்து வருகின்றன. யாகன்னு நானும் அண்ணாடு பாக்குறேன். உனக்கு என்ன செவப்பு லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது? அந்த பையன் தான் சாமி அடிக்கிட்டே இருக்கான். செவப்பு லைட்டு பால் குடிக்கிறா சாமி. பையன் பாக்குற பார்வையை சரியில்லை. குறு 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 ஒன்னையே பாத்துட்டு இருக்கான். போட்டுக்கிறது செவப்பு சட்டை போட்டிருக்கிறான். அடிக்கிற லைட்டு செவப்பு லைட் அடிக்கிறான். சரி சரி விட்டு விட்டு பொறுமையாயிரு. கொஞ்ச நேரம் அவசரப்பட்டாதான் நீ போட்டுறேன். அந்த பொண்ணையா கேக்குறேன். எங்க அப்பா ராமசாமி வண்ணா, எங்க அம்மா ராமாயி வண்ணாத்தி. ராமாயி வண்ணாத்தி ஏன் அப்பம்மா பேரை சொல்லும் போது இப்படி பல்லம் வர 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 வரன்னு கட்டிக்கிற? சாமி அவங்களை சொன்னாவே உனக்கு எனக்கு மேலே எழுதி கீழே எழுதி பண்ணாடி. ஏதாவது முளவாய் இடிச்சு கைய அப்படியே வச்சுக்கிட்டு வந்துட்டியா? ஊதிக்காரர் என்ன சொன்னார்? அது மனசுல வச்சிருக்கே இல்லையா? என்னப்பா ஒண்ணு இல்லையா சாமி? எங்க அப்பா உன்ன மாதிரி ஒரு குடிக்கார கூலி. சரி குடிக்கார என்ன மாதிரியே குடிக்காரன் தான் ஒத்துக்கிறேன். என்ன பண்ணாரு? எனக்கு ரொம்ப காலமா கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகாதனால அதனால மேச்சேரிக்கு போலாம், மேச்சேரி சந்தைக்கு போலாம், கொங்கராபுரம் சந்தைக்கு போலாம். சந்தையில இருந்து நம்ம பிள்ளைய விட்டாவாது ஒரு கல்யாணம் உனைய ஆப்பனுக்கு ஒரு ஆசை. சந்தையில கொண்டு போய் விக்கிறதுக்கு இது என்ன இது மாடா? எப்பல போய் சந்தையில விடுறானோ 4 பேரு பாக்குறவங்க. ஓஹோ போய் 4 பேரு பாக்குறவங்க ஒரு சொந்த பந்தம் வரும். நம்ம பிள்ளைய பார்த்தா யாராவது கட்டிட்டு போவாங்கன்னு ரொம்ப நாளா ஆசை இருக்கு. ரொம்ப நாளா ஆசை. ஆமா அதனால மாணிக்கப்பட்டி ராஜி தலைவர் நாடக ஆசிரியர் அருமை அண்ணா வைய மாறி தன்னாப்பட்டவர் ரேடியோ செட்டுக்காரர் குமார் ஆடியோஸ். அடுத்து மலையனூர் ராஜி தலைவர் என் பேர் முருகன் ராமோண்டல். ஏய் நம்ம ஊர்ல பொண்ணே எடுத்திருக்காரு. எடப்பட்டி அருமை அண்ணா வாங்கிய முருகன் அண்ணாக்கப்பட்டவர் நல்ல தம்பி அண்ணாக்கப்பட்டவர் அன்பளிப்பை செய்தார். திருப்பதி ஏழுமலையானுடைய தங்க கோபுரம் வருட ஒரு முறை எப்படி ஓங்கி வளர்ந்து வருகிறதோ அது போல அனைவருடைய குடும்பமும் வளர்ந்து வர வேண்டும். சரி அப்படி சந்தையில கொண்டு போய் விட்டு கவுண்டரி அப்படி சந்தையில விட்டு அங்க எங்க அப்பா ஒரு குடிக்கார கூதின்னு சொன்னனே என்ன சந்தையில விட்டுட்டு நம்ம பிள்ளைங்க அவனால கட்டிடுவான விட்டுட்டு என்ன பண்ணோம் குவாட்டர் கடைக்கு போயிட்டாரு. சந்தையில ஒண்ணு விட்டுட்டு சரி குவாட்டர் கடைக்கு போவோம். அங்க ஒரு ஒன்ன மாதிரி ஒரு கேதாரி கூதி அங்க ஒருத்தர் இருக்கிறான். எங்க சந்தையிலயா சாராய கடையில உட்கார்ந்து இருந்திருக்கிறான். அப்புறம் அவன் பன்னிக்கறி ஒரு 1/2 கிலோ வறுத்து எடுத்து வந்திருக்கான். பன்னிக்கறி சரிங்க நீங்க வந்திருக்கிறீங்களே நீங்க யாரு என்னன்னு கேட்கக்குள்ள நான் இந்த குலம் நான் ஏகாலி ஊடி அப்படின்னு சொன்ன உடனே இவன் சொல்லிருக்கான் பாரு என்ன கட்டிக்கிட்டவன் நானும் ஏகாலித்தான் நானும் வண்ணா முடித்தான். சரி ரொம்ப காலமா பொண்ணு தொலைகிட்டு இருக்கிறேன். புள்ள கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு பணம் காசு சொத்து பூரா கண்ணுல பாக்க முடியாத அளவு இருக்குதுங்க. சாமி அவ்வளவு இருக்குதுங்க.
எங்க அப்பனுங்க அப்பயே ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்து அந்த பன்னிக்கறி எடுத்து வச்சிருக்கிறான். ஒரு கோட்டருக்கும் பன்னிக்கறியும் வாங்கி கொடுத்த உடனே என்ன ஆச்சு? என் அப்பா இந்த கோட்டர் கையில வாங்கின உடனே மருமவனும் அப்பா அந்த நேரம் மட்டும் நான் போய் இருக்க கூடாதா? மருமவன் என்ன ஒண்ணு என் அப்பா அந்த கோட்டருக்கு ஒரு கோட்டர் குடிச்சால கம்மட் இருக்க கூடாது. மறுபடியும் என்ன பண்ணா அந்த பிள்ளைய நம்ம தான் கட்டணும்னு என்ன கட்டினவன் யாரு அந்த குப்பை வண்ணா. குப்பை வண்ணா அவன் என்ன பண்ணா, மாமா இந்த ஒரு கோட்டர் உனக்கு பத்தாது, இந்த 500 ரூபாய் காசு இன்னும் போய் கோட்டர் வாங்கிக்கினு 4 கோட்டர் வாங்கி கொடுத்துருக்கான் சாமி. ஆயா 4 கோட்டர் வாங்கி குடிச்சு 4 கோட்டர் வாங்கி கொடுத்து 4 கோட்டரோட என்ன கட்டணம்னா என் அப்பகாரனும் 2 பேரும் சந்தைக்கு வந்து பன்னிக்கறி மறுபடியும் 1 கிலோ இருக்கிறானுங்க. மறுபடியும் இன்னும் 1 கிலோ எடுத்து பச்சை மிளகா எல்லாம் வாங்கிட்டு வந்து நேரா வீட்டுக்கு கூட்டு போறாங்க. ஓ அப்பனும் அவனும் ஆமா வந்த என் அப்பனும் என்ன கட்டணவனும் கூட்டிட்டு போய் கண்ணு இந்த பன்னிக்கறி வருன்னாங்க. உன்னை வறுக்க சொல்றாங்க. சரி யாரோ ஒரு ஆளு வந்திருக்கிறாரு, துணிதா வெளுக்க வந்திருக்காரு. நானும் பன்னிக்கறி வறுத்து நல்லா சுருக்குன்னு வறுத்து வைக்கிறேன். தின்னுக்கிட்டு என்ன சொல்றான் என் அப்பன், கண்ணே பையன் எப்படி இருக்கிறான்? அங்க பின்னாடி இருந்த பையனை அதுக்கு ஏம்பல என் மூஞ்சில வாஸ் பேசுற மாதிரி துப்புற. பையன் எப்படி இருக்கான்னு கேட்ட உடனே இவருக்கு என்னப்பா நல்லா அழகாத்தான் இருக்காருன்னு. என் கண்ணு முன்னாடி ஏதோ சாமி பண்ணாடி அப்பனு என் புருஷனும் 2 பேரும் மாத்துக்கட்டுல குடிக்கிறானுங்க பண்ணாடி. கண்ணு முன்னாடியா ஓயாலே நான் போவேன். எங்க அம்மாலையும் இல்லப்பா உன் கண்ணு முன்னாடியே குடிக்கிறானுங்களா? அம்மா பண்ணாடி நானும் வறுத்து வைக்கிறேன். குடிச்சுட்டு என்னங்கிறா அப்படியா அப்பன் சாஞ்சி போயிட்டான் கீழே. அப்பன் பிளாட் சரி சிவா உள்ள நான் படுத்து இருக்கிறேன். வந்து இப்படியே தடுறான் மண்ணாடி. கொஞ்சம் தடுவு இப்படியே தடவோன்னு சரி நம்ம அப்பந்தான் குடிக்கார கூதியாச்சு. இவனை கட்டிட்டு போன எவனையா திருத்தி நல்லபடியா பொழைச்சுக்கிறான்னு இவன் தான் சொத்து வந்து அதிகமா இருக்குங்கிறான். அப்படின்னு போனா எங்க நம்ம ஊடுல எப்படி இருக்குது எப்படி என்னன்னு கேக்குறேன். என்ன சொல்றான் தெரியுமா பண்ணாடி? நல்ல ஒரு 5-6 மாடியா இருக்குமா? அரமனை மாதிரி ஊடுங்கிறான். என்கிட்ட 50 பேர் வேலை பாக்குறாங்கிறான். நானும் சரி பெரிய ஆளு தான் இருக்குது. இனிமேல் துணி வெளுக்கிற வேலைக்கு போக கூடாது. வீட்டோட பொண்ணா தான் இருக்கு. நம்ம அப்பனை விட்டுட்டு இந்த ஆளைய கட்டிக்கிறானு. எங்க அப்பா காலையில போக தெரிஞ்ச உடனே நீ யாரான்னு கேக்குறான் என் புருஷனை. போத இருக்கும்போது மருமவன் போத தெரிஞ்சவன யாரா நீன்னு கேட்ட உடனே என் புருஷன் விவரக்காரன் ஒரு கோட்டை சோப்பிலே வச்சிருந்திருக்கான். அவன் நம்ம இடம் இல்ல மாமனாரு உனக்கு தலைகளை வலிக்கும் குடின்னு கொடுத்தோன்னே ஆனா வாங்க உட்காருங்க மருமவன் அப்படிங்கிறான். சரின்னு கட்டிட்டு போன அரவணை மாதிரி இருக்குது. 50 பேர் வேலை செய்யறாங்கன்னு சொன்னாரு. அங்க போய் பார்த்தா பண்ணாடி குந்த இடம் இல்ல, ஒரு குச்சி நடுறதுக்கு இடம் இல்ல பண்ணாடி. வாட்டருக்கு வாசல் கூலி காட்ட கூலியா? அவன் தான் இவ்வளவு பணம் இருக்குது. நானே பேராசை பிடிச்ச அவன் கூட போனேன். பேராசை பெரு நஷ்டத்துல வந்து விழுந்து போச்சு. அப்படி போச்சு பண்ணாடி. அப்புறம் அவனை கட்டிட்டு சரி நல்லதே கெட்டதோ ஒரு குடிக்காரனா நல்லவனும் நம்ம கருத்துல குடிச்சு போட்டான். இவன் கூட பொழைக்கணும்னு டெய்லியும் போவேன். பண்ணாந்தரைக்கு போவேன், துணி துவைப்பேன், வருவேன். பண்ணாடி ராத்திரி ஆண்டா நான் மேல பெட்டு மத்தியில மேலதான் படுத்திருக்கேன். கட்டில நீ மேல படுத்துக்குவ, என் பொருத்தம் கட்டில கீழே தான் படுத்திருப்பான். கட்டில கீழே படுத்துவானா? ஜனமே இப்படித்தான் நடக்குதா? ஒரு நாள் ஒரு பகுதி ஆசையே என் பக்கத்துல இப்படி வந்ததெல்லாம் பண்ணாடி. தங்க என்னடா நிலட்டு போடுவான். இப்பேற்பட்ட தங்க சிலையாட்டம் இருக்கிறியா? உன்னை பார்த்தா செல்டா இருந்தாலும் ஏந்திரிச்சுக்கிட்டு நிக்குமே. உன்னை பார்த்து செல்படுத்தாம கிடக்குறானா? என்ன எந்திரிச்சு நிக்கும்? இல்ல என்ன எந்திரிச்சு நிக்கும்? இல்லம்மா சமாச்சாரம் தான் இல்லம்மா. அதனால அன்னைய விட்டேன் இன்னைய விட்டேன்
என் பூவுக்கும் என் பொட்டுக்கும் புருஷனா வச்சுக்கிட்டு அந்த கெல்ட்டு குதி கட்டிட்டு மணி ஆஹா. என் அப்பனுக்கும் அவனுக்கும் ஒரு 4 வயசு தான் வித்தியாசம். சரி யாருன்னு? ஒப்பனுக்கு வயசு என்ன? என் அப்பனுக்கு ஒரு 70-75 இருக்கும். அப்பனுக்கே 75னா இவனுக்கு 71. அம்மா பண்ணாடி எனக்கு 16 தான். 16 என்ன பொருத்த பண்ணி இங்க பாரு கண்ணு. அதனால பண்ணாடி பொண்ண மாதிரியே இங்க மாறி நம்ம ஊர் வாரத்தில் இருக்காரு ஊர் வாரத்துல நம்ம ராஜா கவுண்டரி. ஆமா. அவரு பொண்டா இல்லாத நேரத்துல அவருக்கு நான் தான் பண்ணாடி பொண்டாட்டி. ஏய் ராஜா கவுண்டரா, நல்ல மனுஷன் நினைச்சேன். வெளியா இருக்கு சொல்லிவிடாத. யாருக்கும் தெரியாது, யாருக்கும் இங்க தெரியாது. மாறி அது மட்டுமா இந்த கோயில் பூசாரி இருக்காரு. கோயில் பூசாரியுமா? ஏய், ஏய் மெதுவா மெதுவா சொல்லு, மெதுவா சொல்லு. அவரு மாறி கங்காணம் கட்டிட்டு இருப்பாரு. கங்காணம் அவுத்துட்டா என் புறத்தான் துணி துவைக்க கண்ணாந்தரைக்கு போயிட்டா உடனே என் வீட்டுல ரெடியா இருப்பாரு. எதுக்கு? துணி துவைக்குவா? துணி துவைக்குவான். அப்பப்ப என்ன பாப்பாரு. ஒண்ணுத வந்து பார்க்காம இருக்க மாட்டாரு, இருக்கவே மாட்டாரு. சரி சரி. அதனால என்னமோ தெரியல என்ன அறுத்தவன் ஏய் எனக்கு கட்டினவன் கட்டினவன். இன்னைக்கு என்னமா கூப்பிட்டு இருக்கிறா முன்னாடி நான் அவங்கள வச்சிருக்கிறேன் இவங்கள வச்சிருக்கிறேன்னு வேற யாருக்கும் சொல்லிவிடாத. ஏய், அதெல்லாம் யாருக்குமே தெரியாது, யாருக்கையும் நான் சொல்ல மாட்டேன். சரி. இங்க பாரு, அவங்களையும் இவங்களையும் வச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிற ஒரு நாளைக்கு நாமளும் தான் புலகாட்டம் பண்ணி பாக்குறது. நானும் ரொம்ப நாளா உன் மேல ஆசைத்தான் படுறேன். ஆனா குஞ்சிலேயே என்ன பண்ணி பாடி எடுத்து காட்டுறேன், எத்த சோறு இங்கே காட்டு பின்னாடி பாக்குறேன். இங்கேவா? இங்கெல்லாம் வேணும், உள்ளார காட்டுறேன். அதனால என் புருஷனை பாக்குறா போல தம்பி. போனோம். என்ன பொழப்புக்கு தலைப்புக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டியோ? துணிமணி எல்லாம் பூரா எடுத்துட்டு வந்துட்டேன். சரி.